திருச்சியில் வடக்கு பானூர் கிராமத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். சந்தியாவுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த தடவை தான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு வருவேன். ஒவ்வொருத்தரும் நறுமண வாசனத்தை உணர்ந்தேன். ஒன்றும் சொல்லுவாங்கன்னா எனக்கு எந்த அற்புதமே நான் பார்த்ததில்ல. நான் இந்த தடவை தான் முத பார்த்தேன். என் பையனுக்கு உள்ளே இந்த இப்போ அடைக்கல மாத ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே முகமெல்லாம் ரொம்ப காய்ச்சல், ரொம்ப பயம் வந்துருச்சு. என் மனைவியை நான் கூட்டிகிட்டு வரல, என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, மொத்த காய்ச்சலும் ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. எப்படி குறைஞ்சினே தெரில. இந்த பயத்துலேருந்து என் மகன் இருந்த காய்ச்சலை குணப்படுத்தின சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. புனித அடைக்கல மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. சகாய மாதா, புனித ஆரோக்கிய மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. நான் தொண்டமான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று 2 வருடம் ஆகிறது. கடந்த ஒரு 6 வருடமாக எனது மனைவியும் நானும் கருத்து வேறுபாடால் பிரிந்து இருந்தோம். இந்த திருத்தலத்திற்கு வந்து மனமுருகி வேண்டினேன். எங்கள் அக்கா தான் இந்த கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 15 வாரத்துக்கு மேலே இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வருவேன், சாவர வரைக்கும் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். என் மனைவியை மனம் திருந்தி என்னோட வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க இந்த ஐயா அருளால் நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த சக்தி நிறைய சந்தியாகப்பர் ஐயா அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி. எங்கள் அக்காவுக்கும் நன்றி. அக்கா பொண்ணு தான், பேர் லீமா ரோசி, என் பேர் ஜான் பீட்டர். ரொம்ப நன்றி. புஷ்பா, எனக்கு 15 நாளாக காதில் வெறும் சலமாக வந்துச்சு. நான் இந்த அருள் மருந்து எண்ணெயை காதில் விட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு. கோடான கோடி நன்றி. 15 வருஷமாக தொடர்ந்து பனி காலத்துலேயும் ரொம்ப வெயிலில் நான் போனேனாக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் திட்டாக தடிப்பாக வந்துடும். நாங்களும் மருத்துவத்தை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா, மறுபடியும் சித்த மருத்துவமும் பார்த்தோம், பத்தியமும் இருந்து பார்த்தேன், ஒன்றும் சரியாகலை. இங்கே மரவப்பட்டி கோயிலில் புதுமை நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். இங்கே குணமளிக்கும் எண்ணெயை வந்து டெய்லியும் கையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு சாமியை கும்பிட்டு படுப்போம். இப்போ சுத்தமாகவே தடிப்பு வர்றது கிடையாது. எந்த ஆஸ்பத்திரிக்கு இது வரைக்கும் போனது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த புதுமையை செஞ்ச சஞ்சயாவுக்கு கோடான கோடி நன்றி. என்னோடய பேர் கிறிஸ்டோஃபர். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பங்கிலிருந்து வந்திருக்கேன். இப்போ நான் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து 3 டைம் ஒரு 15 டைமத்துக்கு மேலே நான் வந்திருப்பேன் இங்கே. போன டைம் லாஸ்ட்டு 3 டைம் வந்து நான் விண்ணப்பம் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். எனக்கு இந்த கம்பெனியில் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து என் ஃபேமிலியில் என் தங்கச்சிக்கு வந்து ஒரு 2.5 வருஷமாக வரன் பார்த்துட்ருந்தோம். வரன் எதுவும் அமையவே இல்லை. இங்கே வந்துட்டு என்னோடய அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கண்ணீர் வடித்து வேண்டிட்டு போனாங்க. அதே மாதிரி 2 வாரம் வந்து வேண்டிட்டு போனாங்க. 3ஆவது வாரம் வர்றப்போ என் மகளுக்கு வந்து என் மாப்பிள்ளை எங்கே இருக்கார், எந்த இடத்துல இருக்கார், பேர் கூட தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி அழுதுட்டு வேண்டிட்டு போனாங்க. அடுத்த வாரம் நான் இங்கே வர்றப்ப என் மகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனாங்க. அதே போல் வியாழக்கிழமையே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்து பொண்ணை பிடிச்சிருக்கு, ஓகே சொல்லிட்டு போனாங்க. இப்போ நவம்பர் 7ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்காங்க. என் பேர் அல்ஃபோன்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டம் மாரம்பாடிலேருந்து வர்றேன். என் பொண்ணுக்கு வந்து வலது கண்ணில் வந்து கட்டி இருந்துச்சு. நான் சந்தியாகப்பரோட புதுமையை தடவி வேண்டுனேன். இப்போ அந்த கட்டி மறைஞ்சிருச்சு. சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வேலைக்காக பணம் கட்டியிருந்தாங்க. 1.5 வருஷமாகி வேலையும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. சந்தியாகப்பர்கிட்ட 40 நாள் மெழுகுதிரி பருத்தி வச்சு ப்ரேயர் பண்ணுங்கக்கா, கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னேன். அது மாதிரி அவங்களோட முழு பணமும் கிடச்சிருச்சு. அந்த புதுமையை செஞ்ச சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றிகள். எங்கள் அக்கா வீட்டுக்கு போர் தண்ணி வரணும்னு வேண்டுனே, தண்ணி கிடச்சிருக்கு. அதுக்கும் சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் கொசவட்டிலேருந்து வர்றேன். என் பேர் சர்மிளா. எங்கள் தம்பி வீட்டுக்காரம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன். இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி. அந்தோனியாருக்கும் அடைக்கல மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. டேவிட் ராஜன், பெமிலா திரேஸ்,
நாங்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய உறவினர் அறிமுகத்தினால இந்த திருத்தலத்திற்கு வந்தோம். கடந்த ஆண்டு எங்களுடைய மகன் நீட் தேர்வுக்கான பயிற்சி எடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் வந்து நாங்கள் வேண்டுதல் வைத்திருந்தோம். எங்களுடைய மகன் அதிக மதிப்பெண்கள் பெற்று அரசு கல்லூரியில் சேர வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்தோம். கடந்த மே மாதம் நடந்த நீட் தேர்வில் எங்களுடைய மகன் 649 மதிப்பெண்கள் பெற்று இப்பொழுது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS பயின்று கொண்டிருக்கிறார். இந்த புதுமைகளை செய்த சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. மாதாவுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கு புகழ். நான் தஞ்சாவூர் பங்குலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு தடவை கால் வலி ரொம்ப இருந்துச்சு. என்னால் நிற்கக்கூட முடியல. ஆனால் நான் சந்தியாப்பூர் கோயிலுக்கு வரணும்னு நினச்சி எனக்கு லீவ் கிடைக்கல. அதனால் என் வீட்டுக்காரர் அங்கேருந்து வந்தார். நான் சந்தியாப்பூர்கிட்ட உருக்கமாக வேண்டினா சொன்னேன், சந்தியாபுரி என் வீட்டுக்காரர் இங்கேருந்து உங்கள் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் உங்கள் கோயிலுக்கு வரக்குள்ளாட்டியுமே எனக்கு என் கால் வலி ஃபுல்லாக சரியாயிடணும் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டேன். நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டேன் அது கூட. ஆனால் திரும்பி நான் முடிவெடுத்துட்டேன், இல்லை சந்தியாபுரி என்னை காப்பாற்றுவார், கண்டிப்பாக எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு நம்பினேன். அதே போல் அவர் அங்கேருந்து 2 மணிக்கு கிளம்பி இங்கே சந்தியாபுரி கோயிலுக்கு வந்தார். 8 மணிக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்த உடனே அந்த டயத்துக்கு என்னோடய கால் வலி சுத்தமாக போயிடுச்சு. அப்போ தான் நான் நம்பினேன், சந்தியாபுரி என்னை குணப்படுத்திட்டாரு. உடனே நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சந்தியாபுரி குணப்படுத்திட்டாரு, தயவுசெய்து நன்றி சொல்லிட்டுருங்கன்னு. அன்றைக்கி சொல்ல முடியலன்னு சொன்னார். நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறேன், சந்தியாபுரிக்காக கோடான கோடி நன்றி. தேங்க்யூ சந்தியாபுரி. எனது பெயர் மிஷா. நான் இணைமுத்தத்துறையிலேருந்து வரேன். என்னோடய 2வது மகளுக்கு கடந்த 29ஆம் தேதியிலிருந்து 10 நாட்களாக நல்ல காய்ச்சலாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் செக் பண்ண பிறகு டெங்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரத்தத்தில் அணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, 40,000 விட குறைவாச்சுன்னா ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அங்கே நைட்டு உட்காந்து மரவப்பட்டியில் உள்ள திரு எண்ணெயை பூசி நானும் எனது சகோதரியும் எனது மகளுமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஜெபித்தோம். மறுநாளே அணுக்கள் குறையவில்லை, அணுக்கள் ஏற தொடங்கியது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள். 15 நாட்கள் ஸ்கூலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 5வது நாட்களுக்கு பிறகு டெஸ்ட் பண்ண பிறகு 2 லட்சத்துக்கு மேல் இருக்கிறது என்று சொல்லி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இந்த அற்புதத்தை செய்த மரவப்பட்டி சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.